நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இந்த சந்தோஷத்தோட நம்ம ஆன்லைன் சண்டே கிளாஸ் தொடங்கலாமா? அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? நீங்க அப்படி செய்றீங்களா? நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்ப அந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகளை சந்திக்க நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிளாஸை இந்த கரத்துல நாங்கள் முழுவதுமாக தருகிறோம் சுவாமி. தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் நீர் பொறுப்பேற்று வழி நடத்துங்க அப்பா. பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க. கற்றுக் கொடுக்கிற எங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சித்தத்தின்படி நீர் எங்களை ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வகுப்பு பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணிட்டீங்களா? சரி, ஜெபத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடுவோம்ல. தேவன் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அவர் அதுலதான் ரொம்ப பிரியமா இருப்பாராம். நீங்க உண்மையா உங்க வீட்டுல இருந்து துதிச்சா கூட ஆண்டவர் உங்க மத்தியில வாசம் பண்ணுவாரு. இதோ அவரு ரெடியா இருக்காரு. நீங்க துதிச்சு சீக்கிரமா ஏசப்பாவா உங்க மத்தியில வாசம் பண்ணும்படி கூப்பிட்டுக்கோங்க. இந்த பாட்டை எங்களோட இணைந்து பாடி நீங்க ஜெபிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு புதுப்பாட்டு கற்றுக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. 1 1 2 நான் இயேசுவோட ஃப்ரெண்டு. 2 2 4 இயேசு எங்கள் ஆளு. 3 3 6 இயேசுவை ருசிச்சு பாரு. 4 4 8 இயேசு எங்கள் கெத்து. மறுபடியும் சொல்லித்தரேன். 1 1 2 இயேசு எங்கள் ஃப்ரெண்டு. 2 2 4 இயேசு எங்கள் ஆளு. 3 3 6 இயேசுவை ருசிச்சு பாரு. 4 4 8 இயேசு எங்கள் கெத்து. தனாதானா போடுவேன் தனக்கு தானா ஆடுவேன். தனாதானா போடுவேன் தனக்கு தானா ஆடுவேன். தனாதானா தனக்கு தானா. தனாதானா போடுவேன் தனக்கு தானா ஆடுவேன். தனாதானா போடுவேன் தனக்கு தானா ஆடுவேன். தனாதானா தனக்கு தானா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. இயேசுவோடு வாழ்வது நமக்கென்றும் நல்லது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. இயேசுவோடு வாழ்வது நமக்கென்றும் நல்லது. செகண்ட் லைன் சொல்லித்தரேன். பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். வேதம் கூறும் வார்த்தையை தட்டாம கேட்பேன். பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். வேதம் கூறும் வார்த்தையை தட்டாம கேட்பேன். தன்னாதானா போடுவேன் தனக்கு தானா ஆடுவேன். 1 1 2 நான் இயேசுவோட ஃப்ரெண்டு. 2 2 4 நான் இயேசுவோட ஆளு. 3 3 6 இயேசுவை ருசிச்சு பாரு. 4 4 8 இயேசு எங்க கெத்து. தன்னானா போடுவேன் தனக்கு நானா ஆடுவேன். தன்னானா போடுவேன் தனக்கு நானா ஆடுவேன். தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. இயேசுவோடு வாழ்வது நமக்கு என்றும் நல்லது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. இயேசுவோடு வாழ்வது நமக்கு என்றும் நல்லது. தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். வேதம் கூறும் வார்த்தையை தட்டாமல் கேட்பேன். பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். வேதம் கூறும் வார்த்தையை தட்டாமல் கேட்பேன். தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. தன்னானா தனக்கு நானா. லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனதும் புது புது புக்கெல்லாம் தருவாங்க. அந்த புக்கெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் சந்தோஷப்படுவீங்க? புதுசாக நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்க போகிறோன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாரம் சண்டே கிளாஸில் என்ன பண்ணுறோம்? புதிய கதைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? இப்போ கூட ஒரு தேவனுடைய கதையை உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கணும். ஓகே? ஹாய், நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒரு புது கதை கற்றுக்கலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம வாரம் ஒரு பேரபிள்ஸ் பற்றி கதை கற்றுட்டு வரோம். இந்த வாரமும் நம்ம ஒரு பேரபிளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கியோட பேரபிளோட டைட்டில் என்னன்னா ஐஸ்வர்யவானுடைய ஊழியக்காரன். ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யன் இருக்கதா ஏசப்பா தங்களுடைய சீசத்தை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஐஸ்வர்யவன் அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கான். அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா, எஜமானுக்கு ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு விரோதமாகவே செயல்படுறான். இந்த காரியங்கள்லாம் யாருக்கு தெரிய வருதுன்னா, அவனுடைய எஜமானுக்கு தெரிய வருது.
எஜமான் வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் எஜமான் வந்து அவனை வர சொல்கிறாரு. வர சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து எஜமான் வந்து கேட்குறாரு, நீ வந்து எனக்கு எதிராக செயல்படுறியா, என் சொத்தை அழிக்கிறதுக்கெலாம் நீ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கன்ட்டு எனக்கு செய்தி வருது, என்ன நீ இப்படி பண்ணுறது அப்படின்னு எஜமான் வந்து அந்த ஊழியக்காரன்ட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஊழியக்காரன் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த எஜமான் வந்து கேட்குறாரு, நீ இன்னைக்கு இவ்வளோ நாள் இந்த இடத்துல வேலை பார்த்ததுக்கான கணக்கை ஒப்படைச்சிட்டு நீ கிளம்பு, நீ எனக்கு நீங்கள் இனிமேல் வேலை பார்க்காத, நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த ஊழியக்காரன் போயிட்டு தனிமையில் போயிட்டு எனக்கு வந்து நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் புலம்புறாரு. புலம்புனது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இனிமேல் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து உடம்புல தெம்பு இல்லை, எனக்கு வந்து சாகிறதுக்கும் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து வேலை இல்லாமல் வீட்டுக்கு போனார்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு. இப்போ வந்து உங்கள் இதில் நம்மளுக்கே யாருக்காச்சும் வேலை போயிடுச்சுன்னா நம்ம வந்து போய் சொல்லுவோமா, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அவரும் வந்து மன கஷ்டப்பட்டுட்டு எப்படி நான் இதெல்லாம் போய் வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து அவர்கிட்ட ஐஸ்வர்யவான் அவருடைய எஜமான்கிட்ட வந்து நிறைய பேர் கடன் பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் கூப்பிட்றாரு. அவங்களெலாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தர்ட்டையும் என்ன கேட்குறாரு, நீ வந்து எங்கள் எஜமான்கிட்ட நீ எவ்வளோ கடன் பட்டிருக்க அப்படின்னு கேட்குறப்ப ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் 100 கூடை எண்ணெய் வந்து கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இந்த பேப்பரில் வந்து நீ வந்து 50 கூடை இன்னும் எழுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இன்னொருத்தர் அதே மாதிரி வராரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எவ்வளோ கடன் பட்டிருக்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் இருந்துட்டு வந்து நான் வந்து 100 கோதுமை வந்து நான் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து நீ 80 எழுது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஐஸ்வர்யவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து மெச்சி கொண்டாருன்னா வந்து அந்த அவருடைய ஊழியக்காரனை வந்து அவர் புகழ்ந்து பேசுகிறாரு. நம்மளுடைய ஊழியக்காரன் பாரு, நமக்காக இவ்வளோ ஞானமாக செயல்படுறான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த கதையை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா, இப்படியே ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் வேலை பார்க்குறப்ப ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து என்ன பண்ணுறான், அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டுருக்கான். அவன் வந்து இப்போ வந்து அவங்க பேங்க்குக்கு வந்து 20,000 ரூபா கட்டணும். ஆனால் அவன் வந்து 2 லட்சம்னு தெரியாமல் மாற்றி எழுதிடுறான். அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிரும் இல்லையா? அதே மாதிரி வந்து அவன் வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஓனர் என்ன சொல்லுவார், அவரை திட்டுவார், ஏன் இப்படி பண்ணுற, ஞானம் இல்லாமல் ஏன் இப்படி செயல்படுற அப்படின்னு கேட்பார். இதே வந்து அவர் ஞானமாக அப்படி செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி நிலமையெல்லாம் வந்திருக்குமா? அவர் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் ஒரு ஞான உள்ளவனாக செயல்பட்டு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? இதே வந்து நம்ம பைபிளில் சில கதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான். அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யவான் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துக்கும் தாளந்தை பிரித்து கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு 10 தாளந்தும், ஒருத்தருக்கு 5 தாளந்தும், ஒருத்தருக்கு 1 தாளந்தை பிரித்து கொடுக்குறாரு. அந்த 10 பிரித்து கொடுத்துட்டு அந்த ஐஸ்வர்யவான் எங்கே கிளம்புறாருனா, அவர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப வரதுக்குள்ளே நீங்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, 10 காசு கொடுத்தவங்களை வந்து அதை வந்து ரெட்டிப்பாக்கி 20 மாற்றிட்டாங்க. ரெண்டாவது வந்து 5 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா, அவங்க வந்து ரெட்டிப்பாக மாற்றி 10 மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த 3ஆவதாக இருக்க ஆள் என்ன பண்ணார்னா, அவர் கொடுத்த நாள்லேயே போயிட்டு புதைச்சி வச்சிட்டாரு. அடுத்தது வந்து மறுபடியும் அந்த ஐஸ்வர்யவான் வந்து கேட்குறப்ப, நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் என்கிட்ட காமிங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து அந்த ஒவ்வொருத்தவங்களும் வந்து காமிக்கிறாங்க. இப்போ அந்த 3ஆவது ஆள் வந்து பார்க்குறப்ப, நீ மட்டும் ஏன் வந்து இதை இது பண்ணாமல் இருக்க, அப்படியே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து ஏன் பண்ணலனோடனே நீங்கள் கொடுத்தோடனே நான் போய் புதைச்சி வச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இதிலேருந்து என்ன கற்றுக்கிறோம்னா, இப்போ வந்து அவர் ஞானமான செயல்பட்டுருந்தா அந்த காசை அவங்க வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அவர் ஞானம் இல்லாமல் அந்த காசை சும்மா ஏதோ கொடுத்தாருன்ட்டு போயிட்டு மறைச்சி வச்சனால அவருக்கு வந்து எந்த பலனுமே கிடைக்கல. அவர்கிட்ட இருந்த காசையும் வாங்கி அந்த எஜமான் என்ன பண்ணாருன்னா இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாரு. எடுத்து இன்னொரு கதை நம்ம எடுத்துக்கலாம்னா, நோவாவுடைய கதையை எடுத்துக்கலாம். நோவா வந்து இப்போ வந்து நோவா வந்து ஒரு ஊழியக்காரன்னு வச்சுக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து எஜமான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஊழியக்காரனாகிய நோவாட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் நோவா மட்டும்தான் அந்த ஊர்லேயே வந்து ஆண்டவருக்குள்ளாக இருக்க ஒரே ஒரு மனுஷன். மற்ற யாருமே ஆண்டவரை பற்றி ஒரு பயபக்தி இல்லாமல், ஆண்டவருக்கு வந்து
பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நோவா மட்டும்தான் ஆண்டவருக்கு பிடிக்கிறமான காரியங்களை செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக இருந்தார். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு பேழையை கட்டி ஒவ்வொரு விலங்கு ஜோடிகளில் ஒவ்வொன்றையும் நீ ஏற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் நான் வந்து இந்த வெள்ளத்துலேருந்து தப்பி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து நோவா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேழையை கட்டி ஆண்டவர் வந்து சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் இது பண்ணி அந்த வெள்ளத்துலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த கதையை வந்து எதுக்கு சொன்னேன்னா, நோவா வந்து ஒரு உத்தமமான ஊழியக்காரனாக இருந்தனால தான் ஆண்டவராகிய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து வந்து நோவாட்டு சொன்னார். இதே நோவாவும் வந்து மற்ற உலக பிரகாரமான மனிதர்களை போல் ஆண்டவரை பற்றி அறியாமல் ஆண்டவரை பற்றி என்னன்னே தெரியாமல் இருந்தாருன்னா நோவாவுக்கும் இந்த மாதிரி ஒரு பலன் கிடச்சிருக்காது. அவரும் அந்த வெள்ளத்தில் வந்து மூழ்கி போயிருப்பார். ஆனால் நோவா என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொன்னதை கேட்டு நடந்தனால ஆண்டவர் அவரை மட்டும் தப்பிக்க வச்சார். அதுக்கப்புறம் பேழை கட்டினார் இல்லையா, அதுவும் ஞானத்தோடு தான் கட்டினார். இப்போ வந்து அவர் ஞானம் இல்லாமல் இருந்து பேழையை கட்ட தெரியாமல் இருந்தாருன்னா அவர் மறுபடியும் வெள்ளத்தில் மூழ்கி போயிருப்பார். அதனால் நோவா மாதிரி நம்மளும் ஒரு ஞானமுள்ள உத்தமமான ஊழியக்காரனாக இருக்கும். மூணாவது நம்ம யாரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, எலியாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எலியா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா, வல்லமையுள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டுனார். மற்றவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருந்தார் இல்லையா. அவர் என்ன பண்ணார்னா, மற்றவங்களுக்கு பல அற்புதங்களை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை வந்து மேன்மைப்படுத்தினார் இல்லையா. அவர் மட்டும்தான் இறக்காமையே பரலோகத்துக்கு போன ஒரே ஒரு ஆள் இல்லையா, கரெக்டாக? அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவருக்குள்ளே நம்ம விசுவாசமாக இருந்தோம்னா நம்மளும் போகலாம். இப்போ வந்து நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்களா, ஸ்கூல் படிச்சுட்டுக்கப்போ வந்து உங்கள் பெஞ்சுக்கு கீழே ஒரு பென்சில் கிடக்குது. அந்த பென்சில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோடது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பென்சிலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறப்ப, அடே இது ஏன் பென்சில் தானடா, நீ ஏன்டா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லைடா இது ஏன் பென்சிலு, இது நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது வந்து ஆண்டவருக்கு வந்து பிடிக்காத காரியம் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் என்னென்னலாம் செய்யணும்னா, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளைகளை மதித்து நடக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா, பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை தெரியாத பல மக்கள் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உண்மை அறியாமல் ஏசப்பா இப்படி உயிரிழக்கிறாங்க இல்லையா ஏசப்பா, உண்மை அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சோம்னா ஆண்டவருக்கு வந்து இன்னும் ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பிள்ளை வந்து ஒரு ஞானமுள்ள ஒரு பிள்ளையாக செயல்படுறானே, இவனை வந்து நான் மேன்மைப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னும் சந்தோஷப்படுவார். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஞானமுள்ள ஒரு பிள்ளையாக செயல்படுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு நாளும் புது புது மன்னாவை கொடுத்தாங்கல்ல. அந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா, நமக்கு டெய்லி புது சாப்பாடு ஏசப்பா எப்படி கொடுப்பாங்க, நமக்கு மட்டும் தரலையே அப்படின்னு? அதுக்கு தான் உங்கள் கையிலே என்ன பண்ணியிருக்காங்க, பைபிளை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் டெய்லி ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கான மன்னா அதுலேருந்து கிடைக்கிது. இப்போ கூட நாங்கள் உங்களுக்கு ஒரு மன்னாவை கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும், உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். ஓகே. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23:25. தேவனுக்கு யாரை ரொம்ப பிடிக்க தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த தாளந்த மல்டிப்ளை பண்ணுறவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுற பிள்ளைங்களா இல்லை புதைச்சி வைக்கிற பிள்ளைங்களா? இதோ இப்போ நாங்கள் ஒரு கிராஃப்டை சொல்லி தர போகிறோம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற பிள்ளைங்களா இருந்தால் என்ன பண்ணணும், அந்த கிராஃப்ட் அப்படியே செஞ்சு ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை செலுத்தணும். செய்வீங்களா? இதுதான் உங்களுக்கான கிராஃப்ட்.
கூட தொடக்கத்தில் என்ன பண்ணீங்க? ஆண்டவருக்கு துதி பாடுறீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க தெரியுமா? நன்றியால துதி பாட போறீங்க. எப்படி? கண்களை மூடி முழங்கால் படிட்டு இணைந்து ஜெபிக்க போறோம். நீங்க ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆன்லைன் சண்டே கிளாஸில் பாட்டு, கதை, வசனம் எல்லாம் கற்றுக்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் வரவில்லை எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இதெல்லாம் எங்களுக்கு மறக்காதபடி நீரே உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கீழம் ஜீவனான பிதாவே, ஆமேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்ததா? ஆண்டவர் நிறைய காரியங்களை எங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசினாங்களா? அதுக்கெல்லாம் நம்ம ஏசப்பாவுக்கு தேங்க்ஸும் சொல்லி முடிச்சிட்டோம். நம்ம வாரம் ஒரு சின்ன டிப்பு கேட்போம்ல. இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி தருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேவ் பண்ணி வச்சுக்குவீங்கல்ல. அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை நீங்கள் வாங்கிப்பீங்க. இது வரைக்கும் என்ன வாங்கியிருப்பீங்க? டாய்ஸ் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது கொடுத்துருப்பீங்க. இன்னையிலேருந்து நம்ம ஒன்று செய்யலாமா? உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டே வாங்க. அப்புறம் அதில் ஒரு நல்ல அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைபிளை நீங்கள் வாங்கி உங்களுக்கு ஓனாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு இப்போ இருக்கிற பைபிள்லாம் யாரோட தான் இருக்கும்? உங்கள் பேரண்ட்ஸோட தான் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒன்று ஒரு பைபிளை உங்களுக்கு கொடுக்குற பணத்துலேருந்து வாங்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை இன்னும் டெய்லி ஆர்வமாக எடுத்து படிப்பீங்க. நீங்கள் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த வாரம் சண்டே ஈவினிங் 4 o'clock உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பாய்.